யோசுவா ஆகமம் அதிகாரம் 15. யூதா மக்களின் குலத்தை சார்ந்த குடும்பங்களுக்கு கிடைத்த நிலப்பகுதி தெற்கே ஏதோம் வரையிலும் அதன் தென்கோடி எல்லை சீன் பாலைநிலம் வரையிலும் அமைந்திருந்தது. அவர்களது தென் எல்லை சாக்கடலின் தென்முனை வளைவிலிருந்து தெற்கு நோக்கி அக்கரவியம் மேட்டை தாண்டி சீன் பாலைநிலத்தை கடந்து தெற்கே காதேசு பர்னேயாவை நோக்கி மேலே ஏறுகிறது. எஸ்ரோனை கடந்து அத்தார் வரை ஏறி கர்காவை நோக்கி திரும்புகிறது. அர்சமோனை கடந்து எகிப்தின் நதியை தொட்டு கடலுடன் முடிவடைகிறது. இதுவே உங்கள் தென் எல்லை. கிழக்கு எல்லை யோர்தானின் முகத்துவாரம் வரை உள்ள சாக்கடல். வட எல்லை யோர்தானின் முகத்துவாரத்திலிருந்து தொடங்கி பேத்தோகிலா வரை மேலேறி வடக்கே பெத்தராபா வரை செல்கிறது. இவ்வெல்லை தொடர்ந்து ரூபனின் மகன் போகனின் கல் வரை செல்கிறது. இவ்வெல்லை ஆக்கோர் பள்ளத்தாக்கிலிருந்து தெபீர் வரை சென்று பள்ளத்தாக்கிற்கு தெற்கே அதும்மிம் மேட்டுக்கு எதிரே உள்ள கில்காலுக்கு பக்கமாக வடக்கே ஓடி ஏன் செமேசு நீர்நிலைகளை தொட்டு ஏன் ரோகேல் வரை செல்கிறது. மேலும் இவ்வெல்லை இன்னோம் மகன் பள்ளத்தாக்கின் வட எல்லை ஆகிய இன்னோம் பள்ளத்தாக்கின் வழியே சென்று எபூசியரின் தென் அரணாகிய எருசலேம் வழியாக மேற்கே ரபாயிம் பள்ளத்தாக்கின் வட எல்லை ஆகிய இன்னும் பள்ளத்தாக்கின் எதிரே உள்ள மலை உச்சி வரை செல்கிறது. மேலும் இவ்வெல்லை மலை உச்சியிலிருந்து நெப்தோவாகு நீரூற்று வரை எபிரோன் மலை நகர்களுக்கு வெளியே செல்கிறது. பிறகு இவ்வெல்லை பாலாவுக்கு, அதாவது கிரியத்து எயாரிமுக்கு செல்கிறது. மேலும் இவ்வெல்லை பாலாவின் மேற்கே சேயீர் மலையை நோக்கி சுற்றுகிறது. எயாரிம் மலையின் வடக்கு சரிவான கெசலோன் பக்கம் செல்கிறது. பெத்சமேசில் இறங்கி திம்னா பக்கம் செல்கிறது. பிறகு இவ்வெல்லை எக்ரோனின் வடக்கில் உள்ள மலைச்சரிவில் சென்று சிக்ரோனை சுற்றுகிறது. பிறகு பாலாமலையை கடந்து யாப்னவேலுக்கு சென்று கடலில் முடிவடைகிறது. மேற்கு எல்லை பெருங்கடல். இவையே யூதா மக்களின் குடும்பங்களை சுற்றி அமைந்த எல்லைகள். யோசுவாவுக்கு ஆண்டவர் கட்டளையிட்டபடி எபுன்னேயின் மகன் காலேபுக்கு யோசுவா யூதாவின் நடுவில் எபிரோன் என்ற கிரியத்து அர்பா நிலப்பகுதியை அளித்தார். அர்பா என்பவன் ஆனாக்கின் தந்தை. சேசாய், அகிமான், தல்மாய் என்ற ஆனாக்கின் 3 புதல்வர்களை காலேபு அங்கிருந்து துரத்திவிட்டார். அங்கிருந்து அவர் தெபீர் வாழ் மக்களுக்கு எதிராக சென்றார். கிரியத் சேபர் என்பது தெபீரின் முன்னாளைய பெயர். கிரியத்து சேபேரை தாக்கி அதை கைப்பற்றுபவருக்கு என் மகள் அக்சாவை மனைவியாக கொடுப்பேன் என்று காலேபு அறிவித்தார். காலேபின் சகோதரர் கெனாசின் மகன் ஒத்னியேல் அதை கைப்பற்றினார். காலேபு தம் மகள் அக்சாவை அவருக்கு மனைவியாக கொடுத்தார். அவள் வந்தபோது அவளுடைய தந்தையிடமிருந்து ஒரு நிலம் கேட்குமாறு அவர் அவளை தூண்டினார். எனவே அவள் கழுதை மேலிருந்து இறங்கிய பொழுது காலேபு அவளிடம், உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டார். அவள், எனக்கு ஓர் அன்பளிப்பு தர வேண்டும். நீர் எனக்கு வறண்ட நிலத்தை கொடுத்துள்ளீர். இப்பொழுது எனக்கு நீரூற்றுகளையும் தாரும் என்றாள். அவர் அவளுக்கு மேல் ஊற்றுகளையும் கீழ் ஊற்றுகளையும் கொடுத்தார். இது யூதா மக்களின் குலத்தை சார்ந்த குடும்பங்களின் உரிமை சொத்து. தென்கோடியில் ஏதோம் எல்லையில் யூதா குலத்திற்கு சொந்தமான நகர்கள் பின்வருமாறு: கப்சாவேல், ஏதேர், யாகூர், கீனா, தீமோனா, அதாதா, கெதேசு, ஆட்சோர், இட்னான்,
சீபு தெலேம் பேலோத்து. ஆட்சோர் அதாத்தா கெரியேத்து எட்சரோன் என்னும் ஆட்சோர். அமாம் சேமா மோலதா. ஆட்சோர் கத்தா எஸ்மோன் பெத்பலேத்து அட்சர் சூவால் பெயர்செபா பிசியோத்தியா பாலா ஈயும் எட்சேம் எல்தோலது கெசில் ஓர்மா. சிக்லாகு மத்மன்னா சன்சன்னா இஸ்பவைத்து செல்கிம் அயின் ரிம்மோன் ஆகிய இவை அனைத்தும் 21 நகர்களும் அவற்றின் சிற்றூர்களும் என்க. தாழ்வான நிலப்பகுதியில் எசுத்தாவோல் சோரா அஸ்னா சானோவாகு ஏன்கன்னிம் தப்புவாகு ஏனாம் யார்முத்து அதுல்லாம் சோக்கோ அசேகா சாரையும் அதித்தாயும் கேதரா கெதரோத்தாயும் ஆகிய இவை 14 நகர்களும் அவற்றின் சிற்றூர்களும் என்க. சேனான் அதாசா மிக்தல் காத்து திலையான் மிஸ்பே யோக்தவேல் லாக்கிசு பொர்சகாது எக்லோன் கபோன் லகுமாசு கித்திலுசு கெதரோத்து பெத்தாகோன் நாமா மக்கேதா ஆகிய இவை 16 நகர்களும் அவற்றின் சிற்றூர்களும் என்க. லிப்னா எத்தேர் ஆசான் எப்தா அஸ்னா நெட்சிபு கெயிலா அக்சிபு மாரேசா ஆகிய இவை 9 நகர்களும் அவற்றின் சிற்றூர்களும் என்க. எக்ரோன் அதன் நகர்களும் சிற்றூர்களும். எக்ரோனிலிருந்து கடல் வரை அஸ்தோது அருகிலுள்ள அனைத்து நகர்களும் அவற்றின் சிற்றூர்களும். அஸ்தோது அதன் நகர்களும் சிற்றூர்களும். எகிப்தின் ஆறு வரை பரவியுள்ள காசாவும் அதன் நகரங்களும் சிற்றூர்களும். பெருங்கடலே அதன் எல்லை. மலைப்பகுதியில் உள்ள சாமீர் யாத்தீர் சோக்கோ தன்னா தெபீர் என்னும் கிரியத்து சன்னா அனாபு எஸ்தமோ ஆனிம் கோசேன் கோலோன் கீலோ ஆகிய இவை 11 நகர்களும் அவற்றின் சிற்றூர்களும் என்க. அராபு தூமா எசான் யானிம் பெத்தபுவாகு அப்பேகா ஒமற்றா எபிரோன் கிரியத்து அர்பா சீயோர் ஆகிய இவை 9 நகர்களும் அவற்றின் சிற்றூர்களும் என்க. மாவோன் கர்மேல் சீபு யூட்ரா இஸ்ரியேல் யோக்தயாம் சானோவாகு காயின் கிபையா திம்னா ஆகிய இவை 10 நகர்களும் அவற்றின் சிற்றூர்களும் என்க. கல்குல் பெட்சோர் கெதோர் மாராத்து பெத்தனோத்து எல்டதக்கோன் ஆகிய இவை 6 நகர்களும் அவற்றின் சிற்றூர்களும் என்க. கிரியத்து எயாரிம் என்ற கிரியத்து பாகால் ரபா ஆகிய இவை 2 நகர்களும் அவற்றின் சிற்றூர்களும் என்க. பாலைநில பகுதியில் பெத்தராபா மிதின் செகாக்கா நிப்சான் ஈர்மலாக்கு ஏன்கேதி ஆகிய இவை 6 நகர்களும் அவற்றின் சிற்றூர்களும் என்க. எருசலேமில் வாழ்ந்த எபூசியரை யூதா மக்கள் வெளியேற்ற இயலவில்லை. எபூசியர் யூதா மக்களுடன் இன்றும் வாழ்கின்றனர். அன்பு உறவுகளே, இது உங்களுக்கான நேரம். இக்காணொளியில் ஒலி வடிவில் யோசுவா புத்தகம் 15ஆம் அதிகாரத்தை முழுமையாக பார்த்தும் கேட்டும் ஜெபித்தும் இருப்பீர்கள். இன்றைய இறைவார்த்தையின் அடிப்படையிலான கேள்வி: யார் யூதா மக்களுடன் இன்றும் வாழ்கின்றனர்? பதில்களை கமெண்ட்ஸில் பதிவு செய்யவும். இதுபோன்ற வீடியோக்களை தொடர்ந்து காண இந்த வலைத்தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யவும். மேலும் லைக் கொடுத்து எங்களை ஊக்கப்படுத்தவும். இப்பதிவுகளை மற்றவரோடு பகிர்ந்து ஷேர் செய்து நாளும் திருவிவிலியத்தின் ஒரு அதிகாரத்தை வாசிக்கவும், கேட்கவும், பார்க்கவும் நீங்கள் உதவியிடலாம். மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம். இந்த நாள் இனிய நாளாய் அமையட்டும். இறைவன் உங்களை ஆசீர்வதிக்கட்டும்.